அடுத்தது நம்முடைய தமிழ் முருகன் நகைச்சுவை தென்றல் அவர்கள் இப்பொழுது வருகின்றார்கள். அவர்கள் நம்முடைய இன்றைய தமிழரின் பண்பாடும் நாகரீகமும் விழிந்து வருகிறது என்ற தலைப்பிலே இப்பொழுது இறுதி பேச்சாளராக பேச இருக்கிறார்கள். இரவை கேட்டு நிலவு வருவதில்லை, இரவை கேட்டு நிலவு வருவதில்லை, நிலத்தை கேட்டு மழை பொழிவதில்லை, நிலத்தை கேட்டு மழை பொழிவதில்லை, இலையை கேட்டு காய் விடுவதில்லை, இலையை கேட்டு காய் விடுவதில்லை. நான் எதையும் கேட்டு இங்கு வரவில்லை. இந்த நேரு கல்லூரி மாணவர்களுடைய அன்பான இதயம் கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நீ கொடுத்திருக்க தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு, அழகான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? இன்று தமிழரின் பண்பாடும் நாகரீகமும் வாழ்ந்து வருகிறதா இல்லை இழிந்து வருகிறதா? அந்த தலைப்புக்கு பேசுறதுக்கு 3 பேச்சாளர்களை தானே கூட்டுற சொன்னோம் நாங்க. எதுக்கு நீங்க இந்த 3 பேர்த்தையும் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு அது ஒண்ணுமே புரியல. பேச்சாளர்களை கூட்டுவாங்கன்னா இப்படி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, நானும் சொல்றதுக்கு உள்ள சேர்ல தான் உட்காரணும், மனுஷன் சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காரணும். ஏன்னா நாங்களும் பண்பாட்டோட வந்ததுனால அங்க இருக்கிற மாதிரி சேர் நிறைய உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவங்களை சொல்லல நான். ஏன்னா நான் பண்பாடோட இருக்கக்கூடிய ஆள், சரிங்களா? ஏன்னா இவங்க பண்பாட்டை வந்து பேச வந்தாலும் பண்பாட்டை மனதளவுல இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஏன் தெரியுங்களா? அழகா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கொடுத்திருக்க தலைப்பு வந்து அருமையான தலைப்பு, இந்த தீப ஒளிக்காக கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. அதனால வந்து ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்புறவன் தூத்துக்குடி ஆளு. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்புறவன் தூத்துக்குடி ஆளு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள்ள போலாம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்புக்கு இவங்க அத்தனை பேர் 3 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டில் நான் சொல்லிடுறேன் பேசுறேன். எட்டிக்கு போட்டியாக எதனைக்கு முகனையாக எல்லாரும் பேசுறாங்கய்யா, இவங்க எல்லாருமே பேசுறாங்கய்யா. எட்டிக்கு போட்டியாக எதனைக்கு முகனையாக எல்லாமே பேசுறாங்கய்யா, இவங்க எல்லாருமே பேசுறாங்கய்யா. இந்த பொல்லாத உலகத்தில சொல்லாமலே இருந்து எங்களோட புகழும் மங்கி கிடக்குது, எங்களோட புகழும் மங்கி கிடக்குது. ஐயா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நாகரீகம் என்பது என்ன, பண்பாடு என்பது என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம கையில ஒரு மைக்கு கிடைச்சா இஷ்டத்துக்கு வந்து நான் போட்டு பேசுறது அது கிடையாது. 10,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறது என்பது பண்பாடு, 10,000 ரூபாய்க்கு சேலை எடுப்பது என்பது பண்பாடு, அதை அழகாக உடுத்துவது என்பது கலாச்சாரம். அப்படி வரணுங்க. அந்த காலத்துல அழகா சொன்னாங்க, ஒரு பழைய பாடல சொன்னாங்க, பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்ப பொம்பளைங்க எல்லாத்துக்கும் உருவம் இருக்குதா. கழுததே எஞ்சி கட்டெரும்பாச்சு நாட்டுல, ஆக கழுததே எஞ்சி கட்டெரும்பாச்சு நாட்டுல. இப்ப காரியத்தை ஆம்பளை பாக்குறேன் வீட்டுல, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களே, இதுதான் பண்பாடு. அந்த காலத்துல இருந்துச்சுங்க. அண்ணன் தம்பி உறவு பண்பாடோட இருந்துச்சு, கலாச்சாரத்தோட இருந்துச்சு. எப்படி தெரியுங்களா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாளுகால் மண்டபம் போல் நாங்க செஞ்ச சொந்தமடா. அழகா கொண்டு வந்தாங்க, பாடினாங்களே. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்குதா? பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தேடி வருவேன், எங்கன்னு ஓடி வருவேன். அடுத்து பாருங்க, நான் இருந்தா எதுவரை உன் தோளுல நான் தொங்கி இருப்பேன். அப்ப ஹேண்ட்பேக் இருந்தா தோல்ல தான் தொங்கி இருப்பேன். இது என்ன பண்பாடுல இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். இது எங்க பண்பாடு? அதை காட்டு பாருங்க, அருமையான பாட்டு பாடினாங்க. அந்த காலத்துல வந்து அருமையா பாட்டை பாருங்க. மலர்ந்து மலராது பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே பாடினாங்க. அருமையான அண்ணன் தம்பி பாசத்தை கொண்டு வந்த பண்பாட்டை வளர்த்தாங்க. இன்னைக்கு ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்று ஒரு செல்ஃபி. என்னங்க பண்பாடு? ஒண்ணுமே புரியல. ஒரு பாட்டுல எப்படி இருக்கணும்? பாட்டு அழகான ஒரு பாட்டு பாடணும். பாட்டு பாடணும்னா நல்லா பாடுங்க.
அத்தை மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே, அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே, அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே, ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. ஒரு இருக்குன்னு பாட்டு, இதுதான் பாட்டு. அதை விட்டு நீங்க போயிட்டு பாட்டு பாரு, எவட்டி உன்னை பெத்தாம் 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 கையில கிடைச்சான் செத்தான் 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 செத்தான். என்னங்க பாட்டு, என்ன பாட்டு? இங்க பாருங்க, அந்த காலத்துல பண்பாட்டை வளர்க்கறதுக்கு சொன்னாங்க. பண்பாட்டை கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை வளர்த்து, அழகா சொன்னாங்க, கண்ணியர்க்கும் காளையர் கட்டுப்பாட்டை விதித்துன்னு சொல்லிட்டு காதல் பாடல்கள் அவ்வளவு அருமையா பாடினது. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் நீங்க அதை விதைக்கணும் சொல்லிட்டு, எப்படி நம்ம நேரு கல்லூரி மாணவர்கள்ட்ட வந்து நம்ம பேராசிரியர் பெருமக்கள் நல்ல நல்ல விஷயங்களை எப்படி சொல்லி கொடுத்து நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி உருவாக்கணுங்க. இதுதாங்க பண்பாடு, இதுதாங்க கலாச்சாரம். இதையும் தாண்டி பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? அதாவதுங்க, ஆண்களுடைய கண்ணை உறுத்தாத ஆடை அணியக்கூடிய பெண்களும் ஆபாசம் இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடிய ஆண்களும் இருக்காங்க பாருங்க. அவங்க தாங்க உண்மையான பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கக்கூடியவங்க. இன்னைக்கு இருக்குதா அந்த கலாச்சாரம்? இருக்குதா? இன்னைக்கு கலாச்சாரம் இல்லைங்க. எங்க போச்சு? என்னது? இரவு 12 மணி ஆனாலும், இரவு 12 மணி 1 மணி ஆனாலும் வாட்ஸ்அப் பேஸ்புக் என்று சொல்லிட்டு உட்கார்ந்து 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 கண் கெட்டுற அளவுக்கு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. போர்வை இழுத்து போத்திட்டு உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதே இதுல வந்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வீட்லையும், உங்களுடைய ஒவ்வொரு வீட்லையும், ஏன் ஒவ்வொருத்தரும் நீங்களும் நம்ம எல்லாமே அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தப்புன்னு சொல்ல வரல, பயன்படுத்தவங்களை பயன்படுத்தாதவங்க பற்றி சொல்லல, தப்புன்னு சொல்லவில்லை. அது செய்யாம இருந்தால் நல்லா இருக்கும், அதைத்தான் நாங்கள் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அதாவது லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய ஒன்னாவே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இது இன்னைக்கு வந்துருச்சு. இது பண்பாடா? இது பண்பாடா? சீனாவினுடைய உயர்வு, சீனாவுடைய சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. நியூயார்க்குடைய சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உயரமான கட்டிடங்கள். ஜப்பானினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய சுறுசுறுப்பு. இந்தியாவினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள். அந்த பழக்க வழக்கம் இருக்கா? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே ஐடி என்ற ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போயிடுறான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பஃபுக்கு போயிடுறான். பஃப்னா என்ன தெரியும் இல்லையா? அங்க போயிட்டு வந்து ஆம்பளை பொம்பளை மொத்தமா கலர் கலரா லைட் போட்டு ஆறு இதான் பஃபா. என்னங்க சொல்ற? பஃப் ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு தான் மேடம் புரியல, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பஃப் இது மாதிரி ஏங்க பண்பாடுனா என்ன? அந்த காலத்துல நீ குத்து விளக்க பத்தி இவங்க எல்லாருமே சொன்னாங்க. குத்து விளக்கு வந்து எல்லாருமே அவங்க ஏற்றின உடனே கீழே இருந்து விளக்கு திரி வந்து மேலே இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா லைட்டும் அப்படியே அறியுது. சுவிட்ச் போட்டவன லைட் தலைகீழ அரிச்சுட்டு இருக்குது. சுவிட்ச் போட்டவன லைட் தலைகீழ எரியுது. இது நாகரிகமா? இல்ல இது பண்பாடான்னு கேட்கிறேன் நான். இது நாகரிகமா? இது பண்பாடா? கொடுத்துற வேஸ்டி. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் வந்தாரு, அழகா பேசுறாரு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு இன்பத்தமிழ் ஐயா வந்து சொன்னாரு, மணிமேகலையை பத்தி சொன்னாரு. இன்றைய தலைப்பு என்ன ஐயா தெரியும்? இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து அனுராதா மேடம் சொன்னாங்க, யுச்சு 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 யுச்சுன்னு எங்களுக்கு ஒரே நச்சு நச்சுன்னு இருக்குது. நாங்களும் அதைத்தாமா சொல்றோம், அந்த யுச்சு யுச்சு தான் வேடான்னு சொல்றோம். நாங்களும் அதைத்தான் நாங்களும் தப்புன்னு சொல்றோம். அதைத்தான் நான் ஒட்டிக்கோ கட்டிக்கோவா மறுபடியும் மறுபடியும் அதவே சொன்னா என்னங்க பண்பாடுன்னு சொல்றீங்க? ஒட்டிக்கோ கட்டிக்கோ எதை இல்ல எதை ஒட்டிக்கோ கட்டிக்கோ கரெக்டா சொல்ல வேணாமா நீங்க? இன்னைக்கு அது பாருங்க, முறுக்கு சுட்டாத்தான் உங்களுக்கு தீபாவளி வருமா? ஏமா 4:30 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே முத நாள் அப்படியே உரல்ல போட்டு மாவை ஆட்டி வச்சு அந்த மாவை எடுத்து வச்சு 4:30 மணிக்கு கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அப்படியே வந்து அந்த விறகு அடுப்புல வந்து தோசைக்கல்ல வச்சு அப்படியே அந்த எண்ணெயை ஊற்றி சொர் அப்படின்னு ஊற்றி அப்படியே ஒரு கரண்டி மாவள்ளி ஊற்றி அப்படியே தோசை சுட்டு வரிசையா அடுக்கி வச்சுட்டு கொதுப்பு சட்னி வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன சுவையா இருக்கும். பணியாரம் அருமையா இருக்கும். ஒரு பணியாரம் சுட்டா கூட அருமையா பணியாரம் சுட்டு அழகா கொடுத்து விடக்கூடிய இன்பம் எங்க இருக்குது? கல்ல போட்ட மாதிரி உடைக்கிறது மாதிரி அந்த பாதுஷா செஞ்சா கூட அதுல இருக்கக்கூடிய சுவை எங்கேயா கிடைக்குமா? ஆக எந்த வகையில் நாம் தேடினாலும் இன்றைய நாகரிகமும் இன்றைய கலாச்சாரமும்
வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகன் அவர்கள் தன்னுடைய பாணியில நாகரீகமும் பண்பாடும் எப்படியெல்லாம் வீழ்ந்து வருகிறது என்பதனை ரொம்ப அழகா நிறைய திரைப்பட பாடல்களின் மூலமாக அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த பண்பாடு நாகரீகம் மிக்க பாடல்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு சிதைவுகளையும் என்ன சொல்றது ஒப்புமைப்படுத்தி காட்டி தன்னுடைய வாதத்தினை மிக அழகாக பதிவு செய்து நம்முடைய பண்பாடும் நாகரிகமும் வீழ்ந்து வருகிறது என்பதனை மிக ஆணித்தனமாக எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது மிக அருமையான ஒரு தலைப்பு, இந்த தீபாவளி திருநாளன்று இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயத்திற்கு, இந்த பாரத தேசத்திற்கு, இந்த தமிழகத்திற்கு, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இளையோர்கள் அத்துணை பேருக்கும் ஏற்ற ஒரு தலைப்பு என்னவென்றால், இன்றைய மனித தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் வாழ்ந்து வருகிறதா வீழ்ந்து வருகின்றதா என்ற இந்த குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த விடுதலைக்கு ஒரு விடை வேண்டும் என்கின்ற வகையிலேதான் இந்த பட்டிமன்றத்திற்கு தேவையான தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே வாழுகின்ற மனிதன் பண்பாட்டை அழித்து வருகிறான், வீழ்த்தி வருகிறான் என்று சொல்லி இந்த அணியைச் சேர்ந்த மூவரும் மிக அழகாக பேசினார்கள். எத்தனையோ முதியோர் இல்லங்கள் முளைத்து விட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு, தனி குடும்பம் என்ற ஒன்றே கிடையாது. எல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்புறம் மாமா அத்தை சித்தி சித்தப்பா, நிறைய உறவு முறைகள், அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா மகன், அத்தை மகன், மாமன் மகன், மாமல் மகள், அத்தை மகள், எத்தனையோ உறவு முறைகள். அத்தனை உறவுகளும் சேர்ந்து இப்போ நம்ம தீபாவளி திருநாள்ல ஒரு பட்டாசு வச்சு இவங்க சொன்ன மாதிரி ஒரு இட்லி சுட்டு ஒரு பலகாரத்தை வச்சு சாப்பிட்டு நாம் கொண்டாடிய அந்த தீபாவளி, அந்த பண்பாடு, அந்த நாகரீகம், அந்த ஒற்றுமை இன்று வீழ்ந்து வருகிறது என்று இவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் தன்னுடைய வாதங்களில். உண்மைதான், இன்று வீழ்ச்சி அடைந்து கொண்டுதான் வருகிறது. நிறைய விஷயங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இழக்கின்ற நேரத்துலதான் மீட்பு சக்தி என்ற ஒன்று தேவைப்படுகிறது இல்லையா? ஒரு பொருளை நாம் இழக்கின்றோம் என்று தெரிந்தவுடனே அதை மீட்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அதனால்தான் இன்றைய பண்பாடு வாழ்ந்து வருகிறது என்பதற்கு மிக அழகான சான்று ஆதாரங்களை எல்லாம் இவர்கள் 3 பேரும் எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். மிக அருமையான தலைப்பு. தமிழனுடைய பண்பாடும் நாகரிகமும். பண்பாடுன்னா என்னங்க? அந்த காலத்துல கண்ணகியோட வரலாறு உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்துல கண்ணகி தன்னுடைய கணவனை விட்டுறா. அவன் மாதவி கிட்ட போயிடறான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவள் இழந்து விடுறான். தன்னுடைய இன்பமான வாழ்க்கையை இழந்து விடுகிற அந்த கண்ணகி சொல்றா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் சுகதுக்கங்களை இழந்து விட்டேன்னு அவ வருத்தப்படலைங்க. தன்னுடைய கணவனை இழந்து விட்டேன்னு என்ன அவ வருத்தப்படலை. என் கணவன் மாதவி கிட்ட போயிட்டானே, என்னோட வாழ்க்கை போச்சே அப்படின்னு அவ சொல்லல. அவ என்ன சொல்றா அப்படின்னா, என்னை தேடி வருகின்ற விருந்தினர்களுக்கு நாம் 2 பேரும் சேர்ந்து விருந்து உபசரிக்க முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லிதான் அவ வருத்தப்படுறான். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்சி நின்ற துணைன்னு வள்ளுவர் சொல்றாரு. இறந்தார்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே துணையாக இருக்கக்கூடியவன், இல்லறத்திலே பணி செய்கின்றவன், இல்லற கடமையை செய்கின்றவன், கணவன் மனைவியாக வாழ்ந்து பண்பாட்டினை நிரூபிக்கின்றவர்கள், பண்பாட்டோடு வாழுகின்றவர்கள் தான் தன்னுடைய கடமையை செய்ய முடியும். அந்த கடமையில் தவறிவிட்டேனே அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல கண்ணகி வருத்தப்படுறார். அப்புறம் இன்னொன்று செய்தி, நம்ம கருப்புசாமி சார் பேசும்பொழுது எனக்கு அந்த குகனுடைய ஞாபகம் வந்துருச்சு. குகனுடைய கதையில ராமனை சந்திக்க வருகின்ற குகன், நம்ம யாராவது பார்க்க போறோம்னா நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய நாகரீகம், ஏதாவது ஒரு கையுறை பொருள்னு சொல்லுவாங்க தமிழ்ல, தூய தமிழ்ல கையுறை பொருள் சொல்லுவாங்க. நம்மளை விட பெரியவங்களை பார்க்க போகும்போதோ, இல்லை நம்ம உறவுக்காரங்களை பார்க்க போகும்போதோ, இல்லை நம்மளுடைய தாய் தந்தையரை தாத்தா பாட்டியை பார்க்க போகும்போதோ, கையுறை பொருள்னா ஒண்ணுமே இல்லைங்க, கையில ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போறோம். இப்போ கோவிலுக்கு போகும்போதும் கூட சொல்லுவாங்க, கோவிலுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது நம்ம சும்மா போகக்கூடாதாமா. ஏன் அப்படின்னா, வெறுங்கையோடு போகின்றவன் வெறுங்கையோடு தான் திரும்பி வருவான். இறைவனை பார்க்கறதுக்கு நம்ம வெறுங்கையோடு போனோம்னா திரும்பி எந்த வரமும் இல்லாமல் வெறுங்கையோடு தான் திரும்பி வருவாங்க. அதுதான் அழகா திருமந்திரத்துல பதிவு செய்யறாங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் பிறருக்கு உண்ணும் போது ஒரு கைப்பிடி,
யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே. இதுதாங்க பண்பாடு. நீ ஆண்டவனுக்கு நிறைய மாலையை மரியாதை செய்ய வேண்டும் என்பதில்லை, நிறைய பூக்களை வாங்கி சூட வேண்டும் என்பதில்லை. நீ போகின்ற வழியில ஏதாவது ஒரு பச்சிலை இருந்துச்சுன்னா அதை பிடுங்கிட்டு போய் அவன் தலையில வச்சு வணங்கு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அந்த அறத்தை நீ செய். அதுவே மிக உயர்ந்த பண்பாடுன்னு சொல்லி தந்ததுங்க நம்மளுடைய பண்பாடு. அந்த காலத்திலேயே 10ஆம் திருமுறையான திருமந்திரத்துல மிக அழகா சொல்லி இருக்கிறாங்க. இது எதுவுமே செய்ய முடியல. அட போற வழியில ஒரு பசுமாடு தவிக்குது, இங்க உணவு கிடக்குது, அங்க அது நிக்குது, ஒரு 2 கை எடுத்து போட்டுட்டு போ. யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இல்ல உன்னால முடியல, நீ நிறைய வகை வகையா வச்சு இவங்க சொன்னாங்களே விருந்தெல்லாம் போட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப சொல்லி கொடுத்தாங்க உங்க பேராசிரியர்கள். அந்த விருந்தெல்லாம் வச்சு நீ சாப்பிட்டு இருக்கும் போது உன் வாசப்படியில ஒருத்தன் வந்து அம்மா பசிக்குது என்று கேட்கும் போது யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவு. அட உன்னால இறைவனுக்கு பச்சிலை வைக்க முடியல, பசுவிற்கு வாயுவை போட முடியல, பிறருக்கு உண்ணும் போது ஒரு கைப்பிடி கொடுக்க முடியல, பரவாயில்ல. யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே. இதுதாங்க நாகரிகம், இதுதாங்க நம்முடைய பண்பாடு. நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் என்ன கொடுக்குறோமோ இல்லையா, வாய் நிறைய வாங்க இருங்க உட்காருங்கன்னு சொல்லி நம்ம வரவேற்கிறோம் இல்லையா, அதுதாங்க தமிழனுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டை குகன் வந்து கையுறை பொருளாக கொண்டு போறோம். அதைத்தான் நான் சொல்ல வந்து நினைக்கிறேன். கையுறை பொருளாக தன்னை விட பெரியவங்களை பார்க்க போகும்போது ஒரு மரியாதைக்காக ஏதாவது ஒரு, இப்ப நம்ம வந்து அதுதான் இப்ப பூங்கொத்தெல்லாம் கொடுத்து வரவேற்கிறோம். இதுவும் தமிழனுடைய பண்பாடு தான். ஏதாவது ஒன்றை பொறுத்து வரவேற்க வேண்டும், ஏதாவது ஒரு கையுறை பொருளை கொடுக்க வேண்டும். ஒரு பேராசிரியர் பார்க்க போறோம், ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போறோம், நம்மளால முடிச்சது. யாவருக்குமாம் பிறர், அதுவும் முடியல, இன்னுரை தானே. ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நாங்க நல்லா இருக்கோம், உங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா, எங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா. இனிமையான உரை. இந்த மாதிரி ஒரு முறை குகன் ராமனை பார்க்க போறான். அவனுக்கு தெரியாது ராமனை எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுவான், எந்த மாதிரி வாழ்க்கை முறை வாழ்றான், அப்படியெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன செய்யறான்னா, தேன் இருக்குது இல்லையா, அதுல மீனை கலக்கி, மீனையும் தேனையும் ஒன்றாக கலந்து வைத்து ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் அப்படி ராமன் முன்னாட வச்சு மண்டியிட்டு வணங்கி நிக்கிறான். எழுந்திருச்சு ராமன் பார்க்கறான், அப்படியே பார்த்துட்டு அப்படியே லேசா சிரிக்கிறான். ஏன்னா ராமன் மீன் சாப்பிட மாட்டான், ராமன் சைவம் உணவு சாப்பிட்றான். பார்க்கறான், குகனை பார்க்கறான், குகனோட அன்பை பார்க்கறான், அவன் அன்பு கலந்து அந்த முகத்தை பார்க்கறான். உடனே என்ன செய்யறான்னா, மீனை விலக்கி விட்டு தேனை எடுத்து உண்டு கொண்டான் ராமன். தாங்க நாகரீகம், தமிழனுடைய நாகரீகம் அதுதான். விருந்து ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறவனுடைய முகம் வாடி போக கூடாது என்பதற்காக அந்த தேனையும் மீனையும் கலந்து வைத்த பொழுது மீனை விலக்கி தேனை உண்டு கொண்டான் ராமன் சொன்னா, நட்புக்கு எத்தனை மரியாதை, நட்புக்கு எத்தனை நாகரீகம், நட்புக்கு எத்தனை பண்பாடு கொடுத்துருக்கிறான் பாருங்க தமிழர். அத்தகைய பாரம்பரியத்துல வந்தவங்க நாம, அத்தகைய பண்பாட்டுக்குரியவங்க நாம, அத்தகைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நாம இன்றைக்கு அந்த பண்பாட்டையும் அந்த நாகரிகத்தையும் இழந்து விட்டோமா, வீழ்ந்து விட்டதா? ரொம்ப அழகா அனுராதா அவர்கள் சொன்னார்கள். அண்டை மாநிலத்திலே வந்து மழை நீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது உடனடியாக உதவிக்கரம் நீட்டினோம் தமிழகத்தை சார்ந்தவர்கள். காரணம் என்னன்னா, தமிழனுடைய பண்பாடு. போர், மகாபாரத போரிலே உணவு கொடுத்த தமிழன், அத்தகைய பண்பாட்டுக்குரியவன் தமிழன் என்று சொன்னார்கள் நம் பேச்சாளர்கள். நாம வந்து உடனடியாக உதவிக்கரம் நீட்டினோம். நாம் தொடர்புடையவர்கள் மாட்டு கொள்வது நாம் தொடர்புடையவர்கள் மேல் கொண்டு இருப்பது அன்பு, தொடர்பு இல்லாதவர் மாட்டு கொண்டு இருப்பது அருள் என்று சொல்லுகின்றார் பரிமேலழகர். மிக அழகாக சொல்லுகின்றார். நம்ம ரத்த சம்பந்தமுடைய நம்ம அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அத்தை, மாமா, எத்தனை உறவு முறைகள் மேல் இருந்தாலும் நாம் அவர்கள் மேல் கொண்டிருப்பது அன்பு, ரத்த சம்பந்தமான உறவு. ஆனால் நம்முடன் சம்பந்தப்படாத ஏதோ ஒரு மாநிலத்தில், எங்கோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மனித சமுதாயம் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து நாம் பரவசமடையாமல் அவர்களுக்கு ஓடி சென்று உதவுகின்றோமே, அங்கே வாழுகிறது பண்பாடு, அங்கே வாழுகின்றது தமிழனுடைய நாகரீகம் என்று தன்னுடைய கருத்தினை பதிவு செய்தார்கள். ராஜசேகர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். இன்று இளைஞர்கள் தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே தன்னுடைய கடமையை, தன்னுடைய பண்பாட்டை சில நேரங்களிலே சில இளைஞர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். அந்த தவற விட்டதனால் ஏற்பட்ட கலைகள் தான் இன்று இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள். நம்முடைய பண்பாட்டுல நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு தீபாவளி, ஒரு பிறந்த நாள், ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா,
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவங்க கிட்ட அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்வது நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரீகம். அதை நாம் இழந்து கொண்டு வருகின்றோம். முதியோர் இல்லங்களிலே தொலைத்து விட்டு நிற்கின்றோம் என்று பண்பாடு எப்படி வீழ்ந்து கொண்டு வருகிறது என்று சொன்னார். உண்மைதாங்க. பண்பாடு வீழ்ந்து கொண்டு வருகின்ற போதுதான் பண்பாடை வாழ வைப்பதற்காக நாம் போராட வேண்டுகின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம். இப்ப சொல்றேங்க, நிறைய நம்மளுடைய நன்னூல்ல கடைசி சூத்திரத்துல இலக்கணம் எழுதி வச்சாங்க. நம்ம தமிழன் தான் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னவன். அக இலக்கணம், புற இலக்கணம் இல்லையா? காதலிக்கிறது எப்படின்னு இலக்கணம் சொன்னவன் தமிழன். வீரத்துல வீரனாக விளங்குவதற்கு இலக்கணம் சொன்னவன் தமிழன். எல்லாத்துக்குமே இலக்கணம் சொல்லி வைத்திருக்கிறது தமிழ் நூல்கள். அதுல ரொம்ப அழகா தமிழ் நூல்ல ரொம்ப அழகா பதிவு செய்யறாங்க. வீரத்தை ஒரு தாய் எப்படி முரத்தால புளிய அடிச்சு துரத்தினா அப்படின்னு சொல்லி நம்ம கருப்புசாமி அவர்கள் பதிவு செய்தார்கள். இந்த மாதிரி பண்பாட்டு கூறுகள், நாகரீகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா வீழ்ந்து கொண்டு இருக்கிறதாங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை சொல்லலாங்க. நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய நாகரீகம் மாற்றங்களை அடைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்ந்த சூழல், அந்த காலத்துல இலைந்தலையும் கட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆடையை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் விதவிதமான உடைகளை உடுத்தணும். இப்போ வேற விதமான ஆடைகளை அணிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அப்பாவை அப்பாங்கிறத டாடின்னு கூப்பிட்டு, அப்புறமா டேட்னு கூப்பிட்டு, இப்போ டேடேன்னு கூப்பிட்டு இருக்கோம். மாறும். ஆனா அப்பாங்கிறவர் அப்பா தாங்க, அம்மாங்கிறவங்க அம்மா தாங்க. அந்த உணர்வுகள் மாறுவதில்லை. அந்த மனித உணர்வுகள் மாறுவதில்லை. மனித உறவு சங்கிலிகள் மாறுவதில்லை. நம்மளுடைய உறவு முறையில் இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், இவங்க சொன்ன மாதிரி விருந்து செய்யறதுல நிறைய வீழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தாலும் கூட, இன்னும் சில வீடுகளுக்கு போனோம்னா, ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி விருந்தாளி வந்திருக்காங்க. இந்த ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். சாப்பாடு போடுறாங்க. அப்போ அந்த உறவினர்கள் எல்லாம் நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம அம்மா நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா நிறைய வகையான உணவுகளை எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க. விதவிதமா சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உங்க மாமன் வரேன்னு சொல்லியிருந்தாண்டா, எங்கேயோ காணும். இன்னைக்கு உங்க அத்தை வரேன்னு சொல்லியிருந்தா, உங்க சித்தி வரேன்னு சொல்லியிருந்தா, மணி எத்தனையாச்சு, ஃபோன் பண்ணி வந்துட்டாளான்னு கேளு, எங்க இருக்கிறான்னு கேளு, பஸ் ஸ்டாப்ல இருக்காளா, போய் கூட்டிட்டு வந்துடுறா பைக் எடுத்து அப்படின்னு சொல்லுகின்ற தாய்மார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு அவர்களை இருக்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுகின்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்ப கணவனை பார்த்து மனைவி சொல்றா, கோடு வேடல வச்சிருக்காங்க கணவன் மனைவி, இப்பவும் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வச்சிருந்தாங்க, இப்பவும் வச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்களும் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அவங்க சாப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு வந்து அம்மா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மனைவி கணவனை பார்த்து சொல்றான், நீங்களும் சாப்பிட்டுருங்க அப்படிங்கிறா. உடனே அவர் சொல்றாரு, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் பசி இல்லை, நான் இப்பதான் சாப்பிட்டேன், காலையில் டிஃபனே லேட்டா தான் சாப்பிட்டேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி அப்படி அவர் அப்புறமா சாப்பிட்டுங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் போடுறாங்க, பரிமாறுறாங்க, விருந்து முடியுது. இன்னொரு முறை அதே மாதிரி உறவுக்காரங்க வர்றாங்க, சாப்பாடெல்லாம் மனைவி எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. கணவரை பார்த்து சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றா மனைவி. சரிம்மா அப்படின்னு உட்கார்ந்து உடனே சாப்பிட்றாரு. போன முறை வந்த போது நீங்களும் சாப்பிட்ருங்கன்னு சொன்னான், அப்ப சாப்பிடல. இப்ப நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னான், உடனே சாப்பிட்றான். இப்ப நான் கேட்டவங்கள, ஏம்மா போன முறை வந்த போது நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, அவர் சாப்பிடல. இந்த முறை வந்த போது சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, உடனே அவர் சாப்பிட்டாரு. என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியலன்னப்பா. அந்த அம்மா சொல்றாங்க, ஒன்றும் இல்லைங்க, எங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு கோடு வேடு வச்சிருக்கோம். யாராவது உறவுக்காரங்களாம் நிறைய பேர், ஒருத்தர் வர்றேன் 2 பேர் வரேன்ட்டு 5 பேர் 6 பேர் வந்துட்டாங்கன்னா, நாங்கள் சமைச்ச உணவு பத்துச்சா பத்தலையான்னு எங்களுக்குள்ள ஒரு பரிபாசை வச்சிருக்கிறோம். என்னன்னா, நீங்களும் சாப்பிட்ருங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பத்துல நீங்களும் சாப்பிட்றதுன்னா சாப்பிட்ருங்கன்னு அர்த்தம். அப்ப அவர் வேண்டான்னு சொல்லிடுவாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் நாங்க வேற ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் இருக்குது சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அதனால அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்குவாருன்னு சொன்னோம். அங்க நிக்கிறாங்க. நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய நாகரீகமும் அங்க வாழுதுங்க. ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் பிளட் டோனர் குரூப் தொடங்கியிருக்காங்க. இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும். அதுக்கு தனியாக ஆப் கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம மாணவர். அதன் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல யாருக்காவது உடனடியாக ரத்தம் தேவைன்னு உடனே கொடுக்குறான், உடனே அவங்க போய் சேருது. அங்கே இருக்குதுங்க நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கருணை, நம்மளுடைய விருந்து, உபசரிப்பு, நாகரிகம், பண்பாடு எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. அது வீழ்ச்சி அடையாம வேறு வடிவத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. அதாவது நன்னூல்ல கடைசி சூத்திரத்துல நன்னூல்ல பவனந்தி முனிவர் சொல்லுவாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே அப்படிம்பாரு. இதுதாங்க தீர்ப்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும்
வலுவள கால வகையினானே. பழைய விஷயங்கள் மாறி மாறி புதிய விஷயங்கள் வந்து கொண்டிருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பண்பாட்டையும் நம் நாகரிகத்தையும் இன்றும் போற்றித்தான் வருகின்றோம். நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமும் இன்று மட்டுமில்லை, இந்த பாரத பூமி இருக்கும் வரை எத்தனை காலங்களானாலும் நீண்டு வாழும், வீழ்ச்சி அடையாது என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை நிறைவு செய்கின்றேன். நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமும் இன்றும் வாழ்ந்துதான் வருகிறது, வாழ்ந்துதான் வருகிறது, வாழ்ந்துதான் வருகிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கல்லூரிக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வாதாடிய இரு அணியினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி